திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை, குருவடி சரணம், திருவடி சரணம். இன்றைய பதிவு திருக்கார்த்திகை பற்றிய பதிவு. திருக்கார்த்திகை தீபத்தன்று நாம் என்ன விதமான விரத முறைகளை மேற்கொள்ளலாம், எப்படி தீப வழிபாட்டை செய்யலாம் என்பதை பற்றிய இந்த பதிவில் நாம் பார்ப்போம். தீபம் ஏற்றுவதற்கு முன்னாள், அதாவது 2ஆம் தேதி 2/12/2025 அன்று பரணி தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும். இந்த பரணி தீபம் நாம் எதற்காக ஏற்றுகின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது, நசிகேதஸ் என்ற சிறுவன் தன் தந்தைக்காக யமனிடம் சென்று பல கேள்விகளை கேட்கின்றார். அப்படி கேட்கின்ற பொழுது யமன் கூறிய பதில்களில் ஒன்றுதான் இந்த வழிபாட்டு முறை, பரணி தீப வழிபாட்டு முறை. நசிகேதஸ் கேட்கின்ற பொழுது, பூலோகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், இப்போ அதுக்கு உதாரணமாக நம்ம நடந்து போகிற பொழுது நம்ம கால் பட்டு ஏதாவது கண்ணுக்கு தெரியாத சில உயிரினங்கள் மாண்டு விட்டால் அதுவும் நம் பாவ வகைகள் சேரும் இல்லையா? அதுபோல தெரியாமல் அறியாமல் செய்த பாவங்களுக்கு பிரியாச்சித்தம் என்ன செய்ய வேண்டும், அதற்குண்டான வழிபாட்டு முறை என்ன என்று கேட்கின்ற பொழுது யமதர்மன் கூறிய அந்த வழிபாட்டு முறை தான் இந்த பரணி தீபம். பரணி என்று மகாபரணி என்று சொல்லக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்திற்கு முன்னாள், அந்த முன்னாள் சாயங்காலம் இந்த ஆண்டு 6:30 மணி அளவில், சாயங்காலம் 6:30 மணி அளவில் 5 தீபங்கள், பஞ்சபூதங்களின் அடிப்படையில் 5 தீபங்கள் ஏற்றி சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று யமதர்மன் நசிகேதஸிடம் கூறினான். அதன்படி நாமும் 5 தீபங்கள் ஏற்றி சிவபுராணம் வாசிக்கலாம். திருவாசகத்தில் உள்ள பல பகுதிகளை நாம் படிக்கலாம். சிவபெருமானை குறித்து நமசிவாய மந்திரம் சொல்லலாம், முருகனுக்குரிய கந்த சஷ்டி சொல்லலாம். இப்படி அந்த சிவபெருமானுக்குண்டான தீபத்தை ஏற்றி வழிபடுவதுதான் பரணி தீபம் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த பரணி தீபம் ஏற்றுவதால் என்ன பயன் என்றால், யமவாதம் நீங்கும். நம்முடைய முன்னோர்கள் யமலோகத்தில் நல்ல நிலையில், அந்த ஆத்மா நல்ல நிலையில் கடைத்தேறும் என்பதற்காகவும், நாம் இறந்த பிறகு நாம் யமலோகம் செல்லும் பொழுது இருட்டான அந்த பகுதியில் பல துன்பங்களை அனுபவித்து செல்லாமல் நல்ல நிலையில் நாம் செல்ல வேண்டும், அதற்காகவும் நம்முடைய அறியாத பாவங்கள் எல்லாம் கழிய வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த பரணி தீபத்தை நாம் ஏற்றுகின்றோம். அடுத்ததாக மகாதீபம். மகாதீபம் ஏற்றுகின்ற பொழுது விரதம் இருக்கணுமே. எப்படிமா இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் முன்னால் பரணி தீபம் ஏற்கின்ற பொழுதே அப்பொழுதே நம் விரதத்தை நாம் தொடங்கி விடலாம். சாயங்காலமே நாம் விரதத்தை தொடங்கிட்டு பரணி தீபத்தன்று மதிய உணவு மட்டும் அதோடு நிறுத்திக்கிட்டு சாயங்காலம் பால், பழம், நீராகாரம் அருந்தி நாம் விரதத்தை தொடங்கலாம். அது அடுத்த நாள் மகாதீபம் சாயங்காலம் தீபம் ஏற்றுகின்ற வகையில் அந்த நேரம் வரையில் நாம் அந்த விரதத்தை தொடரலாம். அந்த தீபத்தை ஏற்றுகின்ற பொழுது நமசிவாய என்று சொல்லி அந்த தீபத்தை நாம் ஏற்றலாம். அப்படி ஏற்றுகின்ற பொழுது நாம் அண்ணாமலை அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி அந்த தீபத்தை ஏற்றலாம். திருவண்ணாமலையில் தொலைக்காட்சியில் தீபம் ஏற்றுகின்ற பொழுது அந்த நேரத்தில் நாம் அதன் பிறகு நம்முடைய வீட்டு வாசலில் இருந்து வீட்டுக்கு உள்ளே தீபத்தை ஏற்றி கொண்டு வரலாம். எத்தனை தீபங்கள் ஏற்றலாம் என்றால், எத்தனை தீபங்கள் வேண்டுமானாலும் ஏற்றலாம். நம்முடைய சொந்த விருப்பம்தான் அது. அது நம்மளுடைய ஆசையும் பொறுத்து. எவ்வளோ தீபம் ஏற்றினாலும் அழகாக இருக்குது, வீடு அழகாக இருக்குது, லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது அப்படின்னு ஆசைப்படுறவங்க எவ்வளோ தீபம் வேணாலும் ஏற்றலாம். அதற்கு அடுத்து 3ஆவது நாள் பாஞ்சராத்திர தீபம் என்று சொல்லக்கூடிய பகவான் விஷ்ணுவுக்காக ஏற்றக்கூடிய தீபம் தான் பாஞ்சராத்திர தீபம். இப்படி இந்த 3 நாட்கள் திருக்கார்த்திகை விரதத்தை நாம் இருக்கலாம். பாஞ்சராத்திர தீபம் அன்று வைணவ கோவில்களில் தீபத்தை ஏற்றுவார்கள், சொக்கப்பனை ஏற்றுவார்கள். சைவம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை வழிபடக்கூடிய கோவில்களில் முன்னாள் மகாதீபத்தன்று சொக்கப்பனை கொளுத்துவார்கள். அப்போது விரத முறை என்று இருக்கின்ற பொழுது அந்த விரதத்தின் இடையே கண்டிப்பாக நாம் தண்ணீரை அருந்த வேண்டும். தண்ணீரை கூட அருந்தாமல் நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு யாரும் தயவு செய்து இருக்காதீங்க. தண்ணீரை கண்டிப்பாக அருந்த வேண்டும். உடல் நலம் இல்லாதவர்கள், மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள், கர்ப்பவதியாக இருப்பவர்கள், குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பவர்கள், உடம்பு முடியாதவர்கள், இவர்கள் எல்லாம் விரதத்தை தவிர்க்கலாம். வழிபாட்டு முறையை மட்டும் செய்யலாம். அப்படி விளக்கேற்றி சிவபெருமானையும் விஷ்ணு பெருமானையும் நாம் வணங்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் எம்பெருமானே நீ போக்க வேண்டும் என்று சொல்லி வழிபடுவதற்கு பெயர்தான் இந்த திருக்கார்த்திகை தீப விழா. இந்த திருக்கார்த்திகை தீப விழாவில் நாம் எல்லோரும் தீபங்கள் ஏற்றி பகவான் சிவபெருமானையும் பகவான் விஷ்ணு பகவானையும் வணங்கி பல சிறப்புகளை பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். குரு வாழ்க, குருவே துணை, குருவடி சரணம், திருவடி சரணம்.